Hi friends, வணக்கம். Welcome to Dhanas Entertainment. First time நம்ம சேனல் பாக்குங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இன்னைக்கு என்ன, இந்த அம்மா வந்து டேப் எல்லாம் போட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம். என்னோட பிளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போறோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டெய்லர் கடையில நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு பிளவுஸ் தைக்க போனா என்ன சார்ஜ் வாங்குறாங்க, என்னென்ன நம்மள சொல்றாங்க, பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரியில்லை அப்படின்னா என்னென்னலாம் சொல்றாங்க, அவங்க நம்ம மேல மிஸ்டேக் தான் சொல்றாங்க வந்து அவங்க வந்து அந்த மிஸ்டேக்கை ஏத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளோட பிளவுஸ் தான் பாதி பாதி கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன். அப்படி அப்படியே அதை வந்து நம்ம சிஸ்டர்ஸ் ஆல் பிரதர்ஸ் வந்து என்ன கேட்டுக்கோங்க. இது என்னோட மிஷினோட பேர் வந்து உஷா. உஷா தான் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட பிளவுஸ் தான், யார் பிளவுஸு கிடையாது. ஏன்னா என்னோட பிளவுஸ் ஆல்ரெடி வந்து நான் நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஊர்ல இருந்தப்ப. இங்க பாத்தீங்கன்னா அதிகம் பண்ணதில்லை, எப்பயோ ஒரு டைம் தான் பண்ணிட்டு இருக்கேன். டைலர் கடைக்கு போனோம் அப்படின்னா டைலருங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிளவுஸ் சார்ஜ் பண்றீங்க, ரைட்டு, ஓகே, உங்க உழைப்புக்கான கூலி, ரைட்டு. நான் வந்து அதை தப்ப சொல்லவே கிடையாது. ஓரளவு வாங்குங்க, ரொம்ப வாங்காதீங்க. ஏன்னா எல்லா கடையிலும் ஒரு ரேட்டுனா ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட் இருக்கு, புரியுதுங்களா? அந்த மாதிரி வாங்கினா வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடையில வந்து ரொம்ப ரேட்டா இருக்கு, அதுல ஒரு கடை போட்டு உக்காந்தாவே அதுக்கு ஒரு தனி ரேட்டு செப்பரேட்டா வந்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வச்சது இல்லாம நம்ம பிளவுஸ் வந்து அளவு பிளவுஸ் கரெக்டா கொடுக்குறோம். கரெக்டா கொடுக்கும்போது அந்த அளவு பிளவுஸ்க்கு வச்சு ஸ்டிச் பண்றது கிடையாது, அவங்க சௌரியத்துக்கு ஒரு அளவு வச்சு தைக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் மட்டும் ஸ்டிச் பண்ணணும். இப்ப நான் வீட்டுல இருக்கேன்னா நான் மட்டும் ஸ்டிச் பண்ணுவேன். அதே கடையில கொடுத்தாங்க போது அவங்க ஆளு போட்டு ஸ்டிச் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்க ஆளு போட்டு ஸ்டிச் பண்ணும்போது 4-5 பேர் இருக்கும்போது 5 பேத்துல நம்ம பிளவுஸ் யார்கிட்ட போகும்னு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர்கிட்ட போகுது. அந்த ஒருத்தர் ஸ்டிச் பண்ணா பிளவுஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். அந்த பிளவுஸே வந்து அளவு பிளவுஸா நிறைய இதுக்கு கொடுத்துருப்போம். ஆனா அதே பிளவுஸ் வச்சு இன்னொருத்தவங்க ஸ்டிச் பண்ணா கரெக்டா தைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மெயினா ஷோல்டர்ல இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுத்துட்றாங்க. அப்ப இந்த இடத்துல லூஸ் கொடுக்கும்போது இது இங்க இருக்கா, இது இப்படியே இறங்கிட்டே வந்துடுது. அப்படி இருந்தா நல்லாவா இருக்கும், அப்படி இழுத்து இழுத்து நம்ம விட்டுக்கிட்டே கம்ஃபர்டபுளா இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இது நம்ம சாரி பின் பண்றோம், இந்த இடத்துல லூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தவளை இறங்கிக்கிட்டே வந்துடும். அப்படி இதெல்லாம் நான் அனுபவப்பட்டது. என்னன்னா, நான் வந்து பிளவுஸ் வெளியில ஸ்டிச் பண்ண கொடுத்து அனுபவப்பட்டது. அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேளுங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். அவங்க வந்து பிளவுஸ் ஏன் லூஸா இருக்கு அப்படின்னா, ஒரு டைலர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து முன்ன நல்லா இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் இழைச்சு போயிட்டீங்க, அதான் லூஸ் ஆயிடுச்சு. ஏங்க, அளவு பிளவுஸ் கொடுத்துதானே ஸ்டிச் பண்ண சொல்றோம், அளவு பிளவுஸ்ல கரெக்டா இருக்கு, அதே தச்ச பிளவுஸ்ல எப்படிங்க லூஸ் வரும் அப்படின்னு சொன்னா அதுங்க கேட்டுக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைலர்கிட்ட கொடுத்தோம்னா என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம கொடுத்த பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும், ஆனா அவங்க ஸ்டிச் பண்ற பிளவுஸ் வந்து லூஸா இருக்கும். அது மற்ற இடத்துல லூஸா இருந்தாலும் பரவாயில்ல, ஷோல்டர்ல லூஸா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிடிச்சாலும் வந்து மறுபடியும் கம்ஃபர்டபுளா கிடையாது. அவங்க வந்து நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு வந்து பிடிச்சி கொடுக்குறாங்க. என்னோட ஆதங்கத்தை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்றேன். பிடிச்சி கொடுக்குறாங்க, ஆனா அவங்க வந்து ஒழுங்கா வந்து பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்றது இல்லை. அப்புறம் அங்கேயே போட்டு காட்ட சொல்றாங்க. அது வந்து எல்லாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும், பிடிக்காம இருக்கும், எல்லாத்திட்டும் போய் போட்டு காட்டிட்டா இருக்க முடியும். நம்ம போட்டு காட்டுறாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லேடிஸ் தான், சரி ஓகே போட்டு காட்டுறோம்ப்பா அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, பிளவுஸ் போடும் போதே உங்களுக்கு பிளவுஸ் போட தெரியலங்க. ஏங்க, பிளவுஸ் போடுறதுக்குலாங்கன்னா போய் கிளாஸ் எடுத்துட்டு வர முடியும், பிளவுஸ் வந்து போட தெரியல, அதனாலதான் வந்து நீங்க இந்த கடைகளை நான் சொல்ல விரும்பல, இந்த கடையில கொடுத்தா நீங்க நல்லா தப்பீங்கன்னு வந்து கொடுத்துட்றாங்க எல்லாரும். என்னை மட்டும் சொல்ல, அவங்க பொதுவாவே எல்லாத்தையும் சொல்றாங்க.
வந்து நல்லா தப்பாங்கன்னு கொடுத்துட்றாங்க. ஆனா வந்து நம்ம மக்களுக்கு வந்து பிளவுஸே கரெக்டா போட தெரியல, கரெக்டா போட தெரியாம வந்து 10ல 10ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? சொல்லுங்க நீங்களே. இதெல்லாம் பிளவுஸ் போட தெரியாது, ஏங்க பிளவுஸ் தைக்க கொடுக்க வருவோம் யாரும்? அப்படி பல கடையில போய் பல அனுபவப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம வந்து அப்படி சில பேர் சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, நாட்டு வச்சுக்குங்க, வந்து உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது. அதுக்கு யாருக்கும் தெரியாது, நாட்டு வச்சா ஷோல்டர் இறங்காதுன்னு யாருக்குதான் தெரியாது. நீங்க நாட்டு வைக்காதே எப்படி பர்ஃபெக்டா தைக்கிறீங்கன்னு அது கிடையாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு பிளவுஸ் கொடுக்கும் போதும் இது இப்படி அது இப்படி அப்படி சொல்லிதான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது என்ன பண்றாங்க, நீங்க வந்து சரி சரின்னு மண்டையை மட்டும் ஆட்டிக்கிறாங்க. காசு வந்து ஒரு வண்டி வாங்குறாங்க. ஒரு லேஸ் வைக்க ஒரு காசு, நாட்டு வைக்க ஒரு காசு, ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு ஓவர் ரேட்டு. அதெல்லாம் நான் வெளியே கொடுக்கறது இல்லப்பா, நானே தைச்சிக்கிறது. பிளவுஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னு கொடுக்கும்போது தான் இந்த கதை நடக்கிறது. இனிமேல் நான் முடிவு பண்ணிவிட்டேன், வந்து நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி முன்ன நானே தான்ப்பா ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பேன். பிளவுஸ் வெளியில கூட வாங்கி தைச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து நம்ம மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்ம தைச்சோம்னா குறை சொல்லுவாங்க. இதே அங்க போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் கடையில தைச்சோம் அப்படின்னா குறையே சொல்ல மாட்டாங்க. எப்படி தைச்சாலும் அவங்க நல்ல டெய்லர் இப்படிதான் தைச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் என்னத்த கேட்கறது, அவ்வளவுதான், போயிட்டு புதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதே நம்ம தைச்சலா இருந்தா 4 பேர்த்திட்டு சொல்லி அவங்க ஒரு ஜாக்கெட் தைக்குவாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற 10 பேர்த்திட்ட சொல்லி அவன் நல்லாவே தைக்க மாட்டான், அவன்கிட்ட போய் தைக்காதீங்க அப்படின்னு. நம்ம சொந்தக்காரங்களே, வேற வெளியாளுங்க கிடையாது, நம்ம சொந்தக்காரங்களே வந்து நம்ம கிட்ட பேசுங்க, சொல்லுங்க. நம்ம கிட்ட சொல்லாது, அடுத்த ஆளுங்கள்ட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிழிஞ்ச துணி, இந்த துணி அதெல்லாம் தைக்கிறதுக்கு நம்ம என்ன கிழிஞ்ச துணி தைக்கத்தான் மிஷின் வாங்கி போட்டுருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நான் வந்து கிழிஞ்ச துணிலாம் யாருக்கும் நான் துணியே தைக்கிறதுல மிஷினை ரிப்பேர் சொல்லி அனுப்பிவிட்ருவேன். ஏன் போய் துணி எங்க தைக்கிறாங்களோ அங்க போய் தைச்சுக்கிட்டோம். நம்ம பிளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாவே போதுங்க. வந்து நம்ம வெளியில யாருக்கிட்டையும் காசை கொடுத்து ஒழுங்கா தைக்க மாட்டேங்கிறாங்க. காசு போனாலுமே வந்து ஒழுங்கா ஸ்டிச் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் மெயின் ப்ராப்ளம். இங்க பாருங்க, மிஷினும் அப்பப்ப மக்கர் போடும். நம்ம அப்பப்போ உட்காந்து இருந்தோமா, இது ஒழுங்கா பாத்தீங்கன்னா நூல் கட்டாயி போகுது. இது வந்து ஏன்னா நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கும் போது மிஷினும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்படி ஸ்டிச் பண்ணும் போது அது வந்துட்டு போயிடுச்சுன்னா சீப்போ அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டு போற மாதிரிதான் இருக்கும். வீட்டுல தைக்கிறவங்ககிட்ட என்னென்ன இது கோல்மால் வேலை பண்றாங்க. கடையில யாருன்னா வாயை பொத்திக்கிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா கடையில தைக்கிறவங்க என்னென்ன புல்லுமுள்ளு வேலை பண்றாங்கன்னு நம்ம தைக்கிறவங்க தான் தெரியுது. சரி, அப்படிதான் தைக்கிறாங்க, அவங்கதான் ஒழுங்கா தைக்கலாம். இன்னொரு டெய்லர்கிட்ட போனோம்னா இந்த டெய்லரே பரவாயில்லையாட்டுக்கு அந்த டெய்லருக்கு அப்படி இருக்கு. பிளவுஸ் இங்க வைமா, கையன்னா கையை கீழே வச்சு கிளவி பார்த்து தைச்சு வச்சிருக்கிறாங்க ஒருத்தாவில. என்னத்த சொல்ல, நம்ம ஒழுங்கா தைக்கிறவங்களே இந்த இடத்துல சுருக்க வச்சு தைச்சிடுறாங்க. இந்த இடத்துல போய் சுருக்க வந்துச்சுன்னா, இந்த இடத்துல சுருக்க வந்துச்சுன்னா நல்லாவா இருக்கும் பார்க்க. ஒவ்வொரு டெய்லருக்கும் அதாவது என்னன்னா, அது வந்து பிளவுஸுங்கிறது யூனிக்கா தைக்கிறது தான். அதாவது சுடி கூட வந்து ஈஸியா தைச்சிடலாம். ஆனா பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், அவங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு கரெக்டா இருக்கணும். ஆனா அவங்க வந்து பிளவுஸ் கரெக்டா வாங்கிட்டு போறாங்க, அளவு பிளவுஸ், ஆனா ஸ்டிச் பண்றது ஒழுங்கா கிடையாது. யாரெல்லாம் இது மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை மாதிரி டைலர்ஸ்லாம் வந்து வீட்டுல இருக்க டைலர், அதாவது அந்த வெளியில போய் தைக்கும் போதும் வீட்டுல வந்து கொடுக்கும் போதும் நான் சொன்னதெல்லாம் நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நானே களத்தில் இறங்கி விட்டேன். இனிமே நம்ம பிளவுஸை நம்மளே தைச்சுக்கலாம், வெளியில எங்கேயும் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்மளும் வந்து காசு மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் நம்ம தொழிலை கைவிடாம அப்படியே ஞாபகம் மறக்காம இருக்கும். ஓகே, கைத்தொழில் ஒன்று கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிடணும். ஓகே, ஓகேவா? பிளவுஸ் வந்து இப்போ பிளாக் கலர் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன்.
ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். என்னோட பிளவுஸ் வந்து எப்படி பர்ஃபெக்டா வந்துச்சுங்கிறத ஒரு கிளிப் ஏதாவது இருந்தாலும் எடுத்து போடுறேன், இல்லை திக்கா கூட மேல அட்டாச் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.